Hi students, welcome to Mile Academy. Tamil Nadu Medical Counseling first round allotment release ஆயிருக்கு. இதில் MBBS seats and BDS seats கான allotments வந்திருக்கு. ஸோ round 1 MBBS seats கான analysis ஆல்ரெடி நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் BDS seats கான analysis பார்ப்போம். ஸோ அனாலிசிஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எத்தனை சீட்கான அனாலிசிஸ், அதாவது இந்த ரவுண்ட் 1ல் எவ்வளோ சீட்ஸ் எலிஜிபிள், அந்த சீட்ஸை அது என்ன கவுண்ட் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பிடிஎஸ் சீட்ஸ் மொத்தம் 195. ஸோ கேட்டகரி வைஸ் நம்பர்ஸ் நான் படிக்கல, அது வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பாஸ் பண்ணால் பார்க்கலாம், அல்லது வந்து அட்டாச் டாக்குமெண்ட்ஸில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் பிடிஎஸ் சீட்ஸ் மொத்தம் அவைலபிள் 195. இதுவே செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸ் டென்டல் காலேஜஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 1360, 1360. டோட்டலாக இந்த ரவுண்ட் 1க்கு கவுன்சிலிங்கில் அலோகேட் ஆகிருக்க சீட்ஸ் பார்த்திங்கன்னா 1555, 1555 சீட்கான அலோகேஷன் தான் இந்த ரவுண்ட் 1ல் வந்திருக்கு. அந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டை வச்சு நம்ம வந்து அலோகேஷனில் அனாலிசிஸ் பண்ணலாம். இந்த அனாலிசிஸில் வந்து கேட்டகரி வைஸ் என்ன மார்க்லேருந்து என்ன மார்க் வரைக்கும் சீட்ஸ் அலோகேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ பிடிஎஸ் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரியில் மொத்தம் கவர்மெண்ட்ஸ் காலேஜில் 4 சீட் தான். அது வந்து 645லேருந்து 609 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடச்சிருக்குது. இதுவே ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்சிங் டென்டல் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 சீட்ஸு. அது வந்து 581 எடுத்த ஸ்டூடெண்ட்லேருந்து 518 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும், 518 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் கிடச்சிருக்குது. பிசி கேட்டகரிக்கு மொத்த கவர்மெண்ட் காலேஜஸில் 103 சீட்டு, 103 சீட்ஸ் இருக்குது. இது வந்து 648 எடுத்த ஸ்டூடெண்ட்லேருந்து 597 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் அலோகேட் ஆகிருக்குது. அதுவே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் நிறைய சீட்ஸ் பார்த்திங்கன்னா 593 சீட்ஸ் இருக்குது. அது வந்து 595 எடுத்த ஸ்டூடெண்ட்லேருந்து 344 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடச்சிருக்குது. பிசிஎம்க்கு மொத்தம் கவர்மெண்ட் காலேஜில் 11 சீட்ஸு. இது வந்து 611லேருந்து 601, 601 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடச்சிருக்கு. இதுவே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் டோட்டலாக 86 சீட்ஸ். இது வந்து 591லேருந்து 385 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்குமே கிடச்சிருக்குது. எம்பிசி கேட்டகரிக்கு கவர்மெண்ட் காலேஜில் 39 சீட்ஸும். இது வந்து 603 எடுத்த ஸ்டூடெண்ட்லேருந்து 589 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடச்சிருக்குது. இதுவே செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் 402 சீட்ஸ், 402 சீட் இருக்குது. அது வந்து 580லேருந்து 292 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடச்சிருக்குது. எஸ்சி கேட்டகரியில் கவர்மெண்ட் காலேஜில் மொத்தம் 30 சீட்டு. அது வந்து 539 எடுத்த ஸ்டூடெண்ட்லேருந்து 513 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் எடுத்திருக்காங்க. இதுவே வந்து கவர்மெண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில், செல்ஃப் ஃபினான்சிங் டென்டல் காலேஜில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 206 சீட்ஸு. அது வந்து 518லேருந்து 394 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும், 394 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடச்சிருக்குது. எஸ்சிஏ கேட்டகரிக்கு சீட்ஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு, 6 சீட் தான் இருக்குது. அது வந்து 462லேருந்து 443 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடச்சிருக்குது. இதுவே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் 39 சீட்ஸ் இருக்குது. அது வந்து 420லேருந்து 357 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடச்சிருக்குது. எஸ்டி கேட்டகரிக்கு மொத்தம் 2 சீட் தான். அது வந்து 465, 465 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கும் 454 மார்க் 454 எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கும் அலோகேட் ஆகிருக்கு. இதுவே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் மொத்தமாக வந்து 14 சீட்ஸ் இருக்குது. அது வந்து 394 எடுத்த ஸ்டூடெண்ட்லேருந்து 274 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக நம்ம இப்போ பார்த்தது வந்து அனாலிசிஸ் படி தெரிகிறது என்னென்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸு ஹை எண்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓசி கேட்டகரியில் 645 எடுத்த ஸ்டூடெண்ட்டே கவர்மெண்ட் காலேஜில் பிடிஎஸ் எடுத்திருக்காங்க. அதுவே வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் 581லேருந்து 518 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் பார்த்துருக்காங்க. இந்த இயர் டென்டல் காலேஜ் கட் ஆஃப் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் கட் ஆஃப் அதிகமானதுனால எம்பிபிஎஸ் சீட்டு நம்ம நினச்ச காலேஜ் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடிஎஸ் பக்கம் திரும்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. இது அடுத்த வருஷம் அப்படியே கண்டினியூ ஆகுமா, இதெல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் இனிமேல் ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது, நீட் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டடீஸ்க்குமே அதிகமாக இருக்குது. எம்பிபிஎஸ்க்கும் சரி, பிடிஎஸ்க்கும் சரி, கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் வெகுவாக அதிகமாக இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இதனால ஸ்டூடெண்ட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இனிமேல் வந்து ஈஸியாக ஒரு இதை ஸ்ட்ராட்டஜிக்காக நான் டார்கெட் பண்ணுறேன், கம்மி மார்க் எடுத்தாலும் இந்த சீட் கிடச்சிரும், அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எதனாலனா எல்லாருக்குமே இந்த அவேர்னஸ் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் எல்லாருமே வந்து இதுக்கான ப்ரிப்பரேஷனை ஏர்லியாக ஆரம்பித்து அதிகமாக ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பற்றி நிறைய டவுட் இருக்கலாம், அல்லது வந்து இந்த கவுன்சிலிங் எந்த காலேஜ் படிக்கிறது, எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம வந்து
பல மீடியம் வழியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போஸ்ட்டாக இருக்கட்டும், வாட்ஸ்அப், யூடியூப் இந்த மாதிரி சேனல்ஸ் வழியாகவும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவ்வளோ நாள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராம் குரூப் இதில் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து வாட்ஸ்அப் சேனலும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் இந்த 2 பேருக்கான ஸ்டடி மெட்டீரியல், அதாவது குயிக்காக ஹேண்ட் புக்கு, அப்புறம் கிளாஸ் வீடியோஸு, அப்புறம் ரோட் மேப்பு, அது இல்லாமல் இந்த யூடியூப் வீடியோஸ் அப்டேட் பண்ணுறோம்ல அதுக்கான லிங்க்ஸ் இது எல்லாமே இந்த சேனலில் அப்டேட் பண்ணிருப்போம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுற மொமெண்ட் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி வந்த அப்டேட்ஸுமே இந்த சேனலில் பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்புக்கும் சேனலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னா, குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வர அப்டேட்ஸ் தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் மாதிரியே நீங்கள் வர்றதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்த அப்டேட்ஸும் பார்க்குறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு நிறையா கைடன்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி டெஸ்ட் சீரிஸ் இனிஷியேட் பண்ணுவோம், குயிக் ரெஃபரன்ஸ்க்கு ஹேண்ட் புக்கு, இந்த மாதிரி போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2மே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போத் யூடியூப் சேனலும் வாட்ஸ்அப் சேனல் 2மே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவு அப்டேட்ஸ் வந்து உங்கள் ப்ரிப்பரேஷனுக்காக கிடைக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். நம்மளை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோவும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.